உறவுகளுக்கு வணக்கம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், அது கூட 2 பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும். அதே நம்ம தக்காளியும் அதிலே போட்டுக்குவோம். எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளியும் வதங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிப்போம். நெய் நல்லா வாசனை கொடுக்கும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூனை நான் ஊற்றிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கும். கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக தான். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது அதை போட்டுட்டோம்னா நல்ல கலர் வரும். அதுக்காக தான். 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது பூண்டு 50 கிராம், இஞ்சி 50 கிராம் உள்ள அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்த்துக்கிறோம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு 10 முந்திரி, 2 ஸ்பூனு கசகசா ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அது கூடவே ஒரு 2 ஸ்பூனு தயிர், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டுருங்க. அதாவது மல்லித்தூள், மிளகாத்தூள் போடணும். இப்போ என்கிட்ட மல்லித்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக இல்லை. அதனால் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறது தான். செம்ம சூப்பராக இருக்குங்க. அதாவது இந்த கல்யாணங்களில் வைக்கிறாங்கள்ல கப்பு கிரேவி, அது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம அந்த மெத்தடில் தான் வைக்கிறோம். இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காயை ஊற்றிக்கிறோம். தேங்காயை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தேங்காயை அதில் கலந்துக்கிறோம். இது எல்லாம் அரைச்சி வச்சுருக்க, அதாவது அந்த அரைச்சது எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதை எல்லாமே நல்லா இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி அந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுங்க. அதாவது நீங்கள் முந்திரி பேஸ்ட் அரைச்சிருக்கீங்க, தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் கழுவி தண்ணியை வச்சுங்க. அதுக்கு முன்னாடி மல்லி இலை, புதினா இலை சும்மா ஒரு கைப்பிடி போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க. அது அப்படியே எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகட்டும். எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு இப்போ வந்து கறியை நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது இப்போ நாங்கள் வந்து 1.5 கிலோ கறி எடுத்திருக்கேன். சிக்கனை எல்லாம் நல்லா கலந்து விட்டோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய்லாம் அரைச்சோம்ல, அந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியில் லேசாக அதில் கலந்து விட்ருக்கோம். அப்படியே இந்த மசாலாவிலே கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் பார்த்துட்டு போட்டுங்க. நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மசாலாவிலே வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது நீங்கள் இதை திக்காக வச்சுக்கணும்னா திக்காக வச்சுங்க, தண்ணியாக வச்சுருந்தா தண்ணியாக வச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட வேண்டியதான். அருமையாக அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். செம்ம வாசனையாக அற்புதமாக இருக்குங்க.
சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.